ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 2013 ரிலீஸ் ஆன பர்ஜ் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஈத்தன் ஹாக், லெனா அண்ட் ரைஸ் வேக்ஃபீல்ட். அண்ட் இந்த படத்தை வந்து ஜேம்ஸ் டி மொனாக்கோ வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து 2013 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2022 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2022 யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பர்ஜ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இந்த பர்ஜ்ன்றது என்னன்னா 12 ஹவர்ஸ்க்கு யார் வேணாலும் யாரை வேணாலும் கொலை பண்ணலாம். போலீஸ் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் பர்ஜன்னிக்கு நைட் என்ன ஆகும்னா, ஜேம்ஸ் என்ற ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவருடைய வீட்டில் அவருடைய ஒய்ஃப், டாட்டர் அண்ட் சன் கூட இருப்பார். ஜேம்ஸோடைய சன்னோட பேர் வந்து சார்லி அண்ட் ஜேம்ஸோட டாட்டரோட பேர் வந்து ஜோய். அண்ட் ஜேம்ஸோடைய சன்னான சார்லி வந்து பர்ஜர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆளை காப்பாற்றுவார். ஸோ இப்போது சார்லி காப்பாற்றினவரை தேடி அந்த குரூப் ஆஃப் பர்ஜர்ஸ் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜேம்ஸ்க்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதம் ரொம்ப யூனிக்காக இருந்தது. அண்ட் படத்தில் நடித்த ஸ்டார் காஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமேசிங்காக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா ஈத்தன் ஹாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரைஸ் வேக்ஃபீல்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, இந்த படத்துடைய ரன்னிங் டைம் தான். இந்த படத்துடைய ரன்னிங் டைம் வெறும் 1 hour 25 minutes தான். இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதே மியூசிக் டைரக்டர் அண்ட் சவுண்ட் டிசைனருடைய ஒர்க் தான். அவங்களுடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ப்ராப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் இங்கே இருக்கிற ஒரு சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு ஃபிலிம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஆடிஷன் எடுக்கிறன்ற பேரில் குரூப் ஆஃப் ஆக்டர்ஸை கூப்பிடுவாங்க. அந்த ஆக்டர்ஸ்க்கு ஆடிஷன் எடுப்பாங்க. பட் ஆடிஷன் எடுத்தவங்க யாருக்குமே படத்தில் பெரிய ரோலும் கொடுக்க மாட்டாங்க. பாதி பேர் படத்தில் வேலையே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இளைஞர்களை உள்ளே கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்டர்வியூ எடுப்பாங்க. உனக்கு வந்து இது தெரியுமா, அது தெரியுமா, இந்த புக்கை படிச்சு அந்த புக்கை படிச்சான்னு சொல்லி அவங்க வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. பட் அவங்களுடைய படம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டஃப்புமே அவங்க படத்தில் இருக்காது. ஸோ இவங்க வந்து இப்போ இருக்கிற ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து ஃபிலிம் ஆஃபீஸை ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாமல் அவங்க பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக ஃபிலிம் ஆஃபீஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பெரிய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபிலிம் ரீலில் வச்சு தான் இன்னமும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் லைவ் சவுண்ட் டெக்னாலஜி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம ஊரில் லைவ் சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அது ஏன்றதே நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ் நல்லா பேசுகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு தமிழ் படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வராத ஆர்டிஸ்ட் வச்சு தமிழ் படம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்னு சொன்னால் தமிழ்னுவாங்க. அந்த மாதிரி ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்படி வந்து இவங்க லைவ் சவுண்ட் வச்சு படம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. அண்ட் இப்போ இருக்கிற நிறைய டேரக்டர்ஸ் வந்து நான் ஹாலிவுட் ஃபிலிம்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் படம் பண்ண வந்தேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுமே ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக பண்ணுறாங்களான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய படத்தில் வந்து 3 act ஸ்ட்ரக்சரே இல்லை. எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட்டோ இருக்காது. சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து ஒரு கேரக்டர் வருவாங்க, சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வருது. அது ஏன்றது எனக்கு தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து த பர்ஜ் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ ஓவராலாக பர்ஜ் படத்தை பற்றி சொல்லணும்னா வெல் ரிட்டன் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.